30-40 வருஷமா இருக்கிறது செவ்வாய் சனின்னு சொல்லியாச்சு. தினமும் போட்டு வேலை பண்ணிட்டு இருக்கிறது செவ்வாய் கேது. ஏன்னா கேதுன்னா ஊசி நூல், டெய்லி ஊசி நூலை மாத்தி போட்டு டெய்லி நீங்க தையல் பண்ணி சம்பாதிச்சுட்டு இருக்கிறீங்க. அப்படியே கிடக்குது அது செவ்வாய் சனி. சரி, இப்ப அப்படியே கிடக்குற விஷயத்துக்கு தான் நம்ம முக்கியமா சொல்றோம். என்னது, ரொம்ப வருஷமா வாங்கி ஒரு மூலையில கிடக்குது. நீங்க 30-40 வருஷம் முன்னாடி வாங்கியிருப்பீங்க. இன்னைக்கு உங்க குழந்தைங்க அதுக்கு முன்னாடியே உட்காந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டேபிள போட்டு உங்க குழந்தைக்கு ஏதாவது ஒரு மைனஸ் காட்டிக்கிட்டே இருக்கும். ஒண்ணு மேரேஜ்ல பிரச்சனை கொடுக்கும், இல்ல அவங்களுக்கு ஏதாவது விபத்துகள் பிரச்சனைகள் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ 30-40 வருஷமா சும்மா கிடக்குற மிஷின் தான் ரொம்ப கவனிக்கணும். அதை ஒரு இடத்துல உங்க கண்ணுக்கு படாம ஒரு வாரமா வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. யாருக்கு அதிகம் பாதிப்பு தையல் மிஷினால, உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. லக்னத்துல இருந்து இல்ல ராசில இருந்து 8ஆம் இடத்தை பாருங்க. அதுல செவ்வாய் கேது இருக்குதா அப்படின்னு பாருங்க. 8ஆம் இடத்துல செவ்வாய் சனி இருக்குதான்னு பாருங்க. நீங்க தையல் மிஷினை வச்சுக்க வேண்டாம் வீட்டுல.